நம்ம ஐயனார் துணை சீரியல்ல எல்லாரும் எதிர்பார்த்த நிலா சோழன் கல்யாணம் நடக்க போகுதுங்க. ஆமாங்க, நிஜமாவே நிலா சோழன் கல்யாணம் நடக்க போகுதுங்க. நிலா சோழனோட கல்யாணம் எப்படி நடக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேரன் நிலாவோட அப்பாட்ட, சார் உங்க வருத்தம் புரியுது, நிலாவை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சு இந்த வீட்டுல கட்டி கொடுக்குறோமேனு நீங்க வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நாங்க இப்படியே கடைசி வரை இருந்துட மாட்டோம் சார். இதுக்கு முன்னால எங்க வீட்டுக்கு பொண்ணுங்க ராசியே இல்லைங்கிறதுனாலதான் நாங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருந்தோம். ஆனா நிலா வந்ததுக்கு அப்புறம் நாங்களே மாறிட்டோம். எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பொறுப்பா மாறிட்டாங்க. அது நிலா தான் சார் காரணம். இன்னைக்கு வெறும் 5 ஆம்பளைங்க இருக்க வீடு அப்படின்னு நினைக்கிறீங்க. சோழன் நிலா கல்யாணத்துக்கு அப்புறம் என் தம்பி பாண்டியனோட கல்யாணம், என்னோட கல்யாணம், என்னோட கடைசி தம்பி கல்யாணம் வரிசையா இருக்கு சார். இந்த வீட்டுக்கு 4 பொண்ணுங்க வர போறாங்க. அப்ப அதுக்கேத்தாப்புல நாங்க வீட்டை மாத்திதானே சார் ஆகணும். நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நிலாவை நாங்க நல்லா பாத்துப்போம். எங்க வீட்டுக்கு எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் நிலா தான் சார் எங்க வீட்டுக்கு குலதெய்வமே. நிலாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களாலையும் தாங்க முடியாது. எங்க அப்பா யார் பேச்சையுமே கேட்க மாட்டாரு, யாருக்கும் பயப்படவும் மாட்டாரு. ஆனா நிலா ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை மீறவே மாட்டாரு. அந்த அளவுக்கு நிலா மேல பாசம் வச்சிருக்காரு, மரியாதையும் வச்சிருக்காரு. நிலா மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வர்றது நாங்க தான் சார் கொடுத்து வச்சோம். நிலாவை அப்படிலாம் கஷ்டப்பட்டு விட மாட்டோம் சார். நீங்க எதுவும் பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சேரன் மனோகர்கிட்ட சொல்றாருங்க. நிலாவும் உங்க வீட்டுல இருக்க யாரையும் தப்பா சொன்னது கிடையாது. இன்ன வரையும் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான் சொல்லிட்டு இருக்கா. நிலாவை நாங்க ரொம்ப வசதி இருக்க இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனா நிலாவுக்கு இங்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ இந்த அளவுக்கு தீர்க்கமா முடிவெடுத்த பிறகு நாங்க என்ன பண்ண முடியும். நிலாவை நல்லா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு மனோகர். நீங்க கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுங்க. நல்லபடியா நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்னால இந்த கல்யாணம் நின்றுமோங்கிற பயம் வேணாம். இதுக்கப்புறம் நான் எதுவும் செய்ய போறது கிடையாது. நான் மனசாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சேரன் மனோகர்கிட்ட, உங்களை ஏதோ ஒரு வகையில நாங்க தர்மசங்கரம் ஆகுனது எங்களை மன்னிச்சிருக்கு சார். எங்களுக்கு உங்களோட கஷ்டம் புரியாம இல்ல. அதே நேரத்துல நாங்க நிலாவை நல்லா பாத்துப்போம் சார். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாருங்க. சேரன் இந்த மாதிரி பொறுமையா பேசின உடனேயும் நிலாவோட அம்மா தேனும் அமைதியா ஆயிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. அந்த வீட்டுல உங்களை தவிர யாரும் பொறுப்பா இருக்க மாதிரியே தெரியல. எப்படி அவ அங்க காலை ஓட்ட போறாங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு மேல எங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. நிலாவை நல்லபடியா பாத்துக்குங்க. அதான் உங்க அப்பாவே சொல்லிட்டாங்க, எங்களால எந்த பிரச்சனையும் வராது, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுப்போங்க, நீங்க ஆகுற வேலையை பாருங்க அப்படின்னு நிலாவோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. சேரன் ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்புறாருங்க. சேரன் வீட்டுக்கு போறாரு. எல்லாருமே ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நிலா, உங்க அப்பா அம்மாவை பார்த்தோம்பா, உங்க அப்பா அம்மாவிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு தான் வரேன் அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. சோழன் இடையில வந்து, ஆனா நீ எதுக்குன்னு அந்த வீட்டுக்கு எல்லாம் போற, அப்புறம் திடீர்னு அவர் எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணிட போறாரு அப்படின்னு சேரன் சொல்றாரு. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எந்த பிரச்சனையும் இல்ல. வெள்ளிக்கிழமை கல்யாணம் இல்ல, கோயில்ல எல்லாமே சொல்லிட்டேன், ஐயர்கிட்டையும் எல்லா தகவலையும் சொல்லிட்டேன், பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சொல்றதுக்காக தான்டா போனேன். அவங்க இவ்வளவு தூரம் மனசு இறங்கி வந்து நிலாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முறையா சொல்லணும்டா அப்படின்னு சேரன் சோழன் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு புரியுதுன்னு, கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, அதுக்குள்ளேயே அவங்க ஏதோ ட்விஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கடா, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு தான் வந்தேன். அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இப்பயும் விருப்பம் இல்லதான். ஆனா நிலா முடிவா இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. நிலா சேரன் கிட்ட, ஆமே அவங்க எதுவும் உங்களை எதுவும் சொன்னாங்களா, வேற எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. உங்க அப்பா உன ரொம்ப வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சாரு. உங்க அம்மாவும் அதுதான் விருப்பப்பட்டாங்க. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்த உடனே தப்பான எண்ணம் தானப்பா வரும். அவங்களுக்கு வர்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த வீடு இப்படியே இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா நாங்க அந்த வீட்டெல்லாம் மாத்திடுவோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நல்லபடியா அந்த கல்யாணம் நடக்கும். நிலாவை நாங்க நல்லபடியா பாத்துப்போம். நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன் சொல்றாருங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கதான்ப்பா செய்யும். அவங்களுக்கு உன் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அது இப்படி நடந்தவன் அவங்களுக்கு சங்கடமா தானப்பா இருக்கும். அதனாலதான் அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களே நம்ம எல்லா இடத்துலயும் குத்தம் சொல்ல முடியாது அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. அண்ணே நீ என்னன்னு அப்படியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீயே நிலா கையை பிடிச்சி அவங்க வீட்டுல குழந்தை விட்டுட்டு வந்துருவ போலயே அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. அப்படிலாம் யாரதா பண்ணுவா, நானும் அப்படி பண்ண மாட்டேன்டா. அவங்க சைடு இருக்க கஷ்டத்தையும் நம்ம பாக்கணும்டா, அதுதான் சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. டேய் சோழா, இனிமையாவது பொறுப்பாருடா. உனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் சண்டை போட்டு இங்க வந்திருக்கு, மறுபடியும் நம்ம வீட்டுல வாழணும்னு வந்திருக்கு. தயவு செஞ்சு இனிமையாவது பொறுப்பாருடா. இனிமே நம்ம கையனா தானெல்லாம் இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கும் பொண்ணுங்க எல்லாம் வரப்போறாங்க. அதனால எல்லாருமே கொஞ்சம் பொறுப்பா இருங்கடா அப்படின்னு சேரன் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றாருங்க. சோழன் சேரன் கிட்ட, அண்ணே அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதுன்னு, பசிக்குதுனே வா சாப்பிட ஆரம்பிப்போம்னு சொல்லி எல்லாரும் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோழன் நிலா கல்யாணம் நடக்க போறதுனால அந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மறுநாள் காலையில வானதி எப்போதும் போல காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. வானதியோட அப்பா அம்மாவும் ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. வானதியோட அப்பா ஆட்டோ ஓட்டுறதுக்காக கிளம்பிக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா பாண்டி வீட்டுக்குள்ள என்ட்ரா வராருங்க. எல்லாருமே பாண்டிய பார்த்தோன்னே செம ஷாக்கா வராங்க. வானதி பாண்டியனை அவங்க வீட்டுல பார்த்த உடனேயும் வானதிக்கு செம ஷாக்கா வராங்க. வானதி பயங்கர சந்தோஷத்தோட, பாண்டி
இங்க வா பாண்டி வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லி பாண்டியனை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள இழுத்து சோஃபால உட்கார வைக்கிறாங்க. வானதி அப்பா அம்மாவுக்கும் வானதியோட அண்ணனுக்கும் ஒண்ணுமே புரியலைங்க. எதுக்காக இவன் காலையிலேயே இங்க வந்திருக்கான்னு எல்லாரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. வானதி மட்டும் பாண்டியன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, என்ன பாண்டி காலையில இங்க வந்திருக்க, சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து பண்ற, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டியன் சோஃபால இருந்து எந்திரிச்சு வானதியோட அப்பா அம்மா கிட்ட, வர்ற வெள்ளிக்கிழமை நிலா அன்னைக்கு சோழனுக்கு கல்யாணம், கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் செம ஷாக்கா ஆகுங்க. எப்பா அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, அவங்க புருஷன் முன்னாடி தானே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுதான், அதுதான் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியுமே. அதனால இப்ப முறையா கோயில்ல ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். அவங்க அப்பா அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இவ்வளவு நாள் சோழன் மேல கோவத்துல இருந்தாங்க, இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதான் அவங்க மனசு பாடுறதுக்குள்ள உடனே கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கோம். அதனாலதான் எதுவும் பத்திரிக்கை எல்லாம் எதுவும் அடிக்கல, தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் வாய் வழியா தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு ஒரு நாள் இருக்கிறதுனால ஆளாளுக்கு ஒரு வேலையில பிஸியா இருக்கும். அதனாலதான் சேரன் எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட முடியல, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு வரணும், கல்யாணத்துக்கு வந்து நிலானி சோழனையும் வாழ்த்தணும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. வானதி எல்லாருக்கும் முன்னாடியும் முந்திக்கிட்டு, நாங்க எல்லாருமே கண்டிப்பா வந்துருவோம் பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. வானதி பேசுறத பார்த்து வீட்டுல இருக்க எல்லாரும் செம டென்ஷன் ஆகுறாங்க. வானதியோட அம்மா பாண்டியன் கிட்ட, ஏன்பா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, இந்த கல்யாணமாவது உங்க அண்ணன் கல்யாணம் நடந்த மாதிரி திடீர்னு இடையில வந்து ஆள் வந்து கூட்டிட்டு போயிட மாட்டாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கல்யாணம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நடத்துனது, அதனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இது அவங்க அப்பா அம்மா எல்லாமே கூட இருக்காங்க, அவங்க சம்மதத்தோட தான் இந்த கல்யாணமே நடக்குது, அது மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்க, நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. நிலாவோட அப்பா, நான் கண்டிப்பா வருவேன்பா, நீ போயிட்டு வா சொல்றாரு. வானதி செம ஹாப்பியா வராங்க. பாண்டியன் நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. நிலாவோட அப்பா மனோகர் நிலாவோட அண்ணனுக்கு போன் பண்ணி, நீ இனிமேல் சென்னை வந்துரு சொல்றாரு. என்னப்பா என்னாச்சு, நீங்க நிலாவோட இங்க வரதா சொன்னீங்க, இன்னும் வரலையா, உங்களுக்காக லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எதுவும் ரெடி பண்ண வேணாம்டா, நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சென்னை வந்து சேரு அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்றாருங்க. அதை கேட்டு அவங்க அண்ணன் செம ஷாக்கா வராரு. என்னாச்சுப்பா, நீங்க நிலாவை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா எங்க எல்லாரையும் கிளம்பி அங்க வர சொல்றீங்க, என்னாச்சுப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நிலாவோட அண்ணன் கேக்குறாரு. நிலா நம்ம கூட வரலடா, நிலா நம்ம வீட்டுக்கு இனிமே வரமாட்டா, நிலாவுக்கும் சோழனுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்டா அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்றாருங்க. அதை கேட்டுட்டு நிலாவோட அண்ணன் செம ஷாக்கா வராங்க. என்னப்பா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல, நீங்களே நிலாவுக்கும் சோழனும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, அவங்கதான் டிவோர்ஸ் ஆச்சுப்பா, அவங்களுக்கு எதுக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, என்னதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு நிலாவோட அண்ணன் கேக்குறாருங்க. நானும் அதுதான்டா உன் தங்கச்சிட்ட கேட்டேன், இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு கிளம்புறோங்கிறதுனால நேத்து நைட்டே அவனை வர சொல்லி அவ வீட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாடா, அந்த வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு வரலான்னு போனா, நான் இந்த வீட்டுலதான் இருக்க விரும்புறேன், நான் திருவண்ணாமலைக்கு வர விரும்பல, உங்க கூட வந்தாவே எனக்கு பயமா இருக்கு, உங்க கூட வாழ்றது எனக்கு போராட்டமா இருக்கு, நான் இந்த வீட்லயே இருக்கேன், நான் டிவோர்ஸ் ஆகி இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறா, இதுக்கப்புறம் நான் என்னடா பண்ண முடியும், அவளை அடிச்சு இழுத்துட்டு வந்தா கூட நம்ம கூட இருந்துருவாளா இல்ல, இதுக்கப்புறம் இதுவும் பண்ணி வேஸ்ட் தான்டா, அதனாலதான் நானே உங்களை 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், இனி இவகிட்ட போராடுறது நம்மளோட நிம்மதி தான்டா கிடக்கும், அவளுக்கு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சோம், அதை ஒரு புரிஞ்சுக்க தெரியல, நம்ம எல்லாரையும் வில்லனா பாக்குறா, இதுக்கப்புறம் என்னால இந்த விஷயத்துல போராட முடியாதுடா, அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், நீயும் இதை பத்தியா பெருசா எதுவும் எடுத்துக்காத, நீ உன் ஒய்ஃப் அழைச்சிட்டு நீ சென்னைக்கு வா, கல்யாணத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாருங்க. நிலாவோட அண்ணனுக்கு நிலா அப்பாவே இப்படி பேசின பிறகு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. சரிப்பா நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடுலாம் பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. நாளைக்கு நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்க. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலா சோழனோட கல்யாணம் இப்ப நடக்க போகுதுங்க. நிலா கல்யாண கோலத்துல அவ்வளவு அழகா இருக்காங்க. சோழனும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேஷ்டி சட்டையில செமையா இருக்காரு. ஒரு வழியா சோழன் நிலாவோட கல்யாணம் நல்லபடியா முடியுதுங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.